வணக்கம். எஸ்பிஐ வங்கியில் அக்கவுண்ட் இருப்பவர்களுக்கு 2 குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ வங்கியில வீட்டு கடன் வாங்குனவர்கள் அனைவருக்குமே வட்டிய பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் வைப்புத் தொகை அடிப்படையில் பின்னடைவை சந்தித்தாலும், கடன் தவணை அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்துள்ளது. எஸ்பிஐ அனைத்து காலகட்டங்களிலும் நிதி சார்ந்த கடன் விகிதத்தின் அதாவது விளிம்பு செலவு விகிதத்தை 5 அடிப்படை புள்ளிகளால் குறைத்துள்ளது. பெரும்பாலான கடன்களுக்கு முக்கிய அளவுகோலான ஒரு வருட எம்சிஎல்ஆர் இப்போது 8.75% 8.70ஆக குறைந்துள்ளது. இதற்கிடையில் வீட்டுக் கடன்கள் போன்ற பெரும்பாலான மிதக்கும் விகித சில்லறை கடன்களுக்கு பொருந்தும் வெளிப்புற பெஞ்ச்மார்க்காக இணைக்கப்பட்ட விகிதத்தை வங்கி கடுமையாக குறைத்துள்ளது. வங்கி இபிஎல்ஆரை 8.15%லிருந்து 7.90%ஆக 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. மரபு கடன் வாங்குபவர்களுக்கான அடிப்படை விகிதத்தையும் வங்கி 10%லிருந்து 9.90%ஆக குறைத்துள்ளது. ரெப்போ விகிதத்தை குறைப்பதற்கான பின்னணி என்ன அப்படின்னா, 2025ஆம் ஆண்டிற்கான இறுதி பணவியல் கொள்கை அறிக்கையில் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்தது. இந்த விகிதத்தை 5.25%ஆக கொண்டு வந்து ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதத்தை குறைப்பதற்கான முடிவு, குறைந்த கடன் தவணைகளுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்த வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்கும் விகிதம் ஆகும். குறைந்த ரெப்போ விகிதங்கள் வங்கி ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்குவதை மலிவாக்கின்றன. வங்கிகள் இந்த பலனை பொதுமக்களுக்கு வழங்கினால் அவற்றின் கடன் தவணைகள் குறைக்கப்படலாம். இருப்பினும் குறைந்த ரெப்போ விகிதம் நிலையான வைப்புத் தொகைகளுக்கான வட்டி விகிதங்களையும் குறைக்கக்கூடும். ஏனென்றால் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வங்கிகள் இனி நிலையான வைப்புத் தொகையை கவர்ச்சிகரமானதாக மாற்ற வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா, எஃப்டியோடைய வட்டியும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஆனது குறைச்சிருக்காங்க. முதலில் வைப்புத் தொகைகளை பற்றி பேசுகையில், எஸ்பிஐ 3 கோடிக்கும் குறைவான பெரும்பாலான சில்லறை வைப்புத் தொகைகளுக்கு வட்டி வீதங்கள் நிலையானதாக வைத்திருக்கிறது. இருப்பினும் வங்கி அதன் பிரபலமான 44 நாட்கள் அமிர்த விருஷ் நிலையான வைப்புத் தொகை திட்டத்தின் வட்டி விகிதங்களை 6.6%லிருந்து 6.45%ஆக குறைத்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கு வட்டி வீதங்கள் அதிகமாகவே உள்ளன. ஆனால் 2 முதல் 3 ஆண்டுகள் வைப்புத் தொகை அடுக்கு 6.95%லிருந்து 6.90%ஆக சிறியது குறைப்பை கண்டுள்ளது. 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதே காலத்திற்கான நிலையான வைப்புத் தொகை விகிதங்கள் 6.45%லிருந்து 6.40%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே!